ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் முதுகுவலி அப்படின்றது இல்லாத ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அதிகமான முதுகுவலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தேனோட இந்த விஷயத்த மட்டும் கலந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ எஸ், இன்றைய நவீன காலகட்டத்தில் எல்லா வேலை வாய்ப்புகளும் உட்கார்ந்த இடத்துலையே பார்க்குற மாதிரியே இருக்குது. இதனால் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே முதுகுவலி அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது. இது சரி செய்கிறதுக்காக பல விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் எதுலேயுமே நல்ல பலனை கொடுத்துருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்பவே எளிய முறையில் உங்க முதுகு வலியை போக்குறதுக்கான ஒரு குறிப்பு தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்த தண்ணீர் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க, தேன் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 டம்ளர் சாதம் வடித்த தண்ணீரை ஊற்றி கொஞ்சமா சூடுபடுத்துங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இப்போ இந்த சூடான சாதம் தண்ணியில 1 டேபிள் ஸ்பூன் தேனை கலந்துக்கோங்க. கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் கலந்துக்கோங்க. இந்த ட்ரிங்கை நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். இதை தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய முதுகு வலி அப்படின்றது சீக்கிரமா குணமாகும். ஸோ இது ரொம்பவே எளிமையான ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். இந்த சாதம் வடித்த தண்ணீர் அப்படின்றதுல பல சத்துக்கள் இருக்கு, நமக்கு தெரியும். பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இந்த சாதம் வடித்த தண்ணீரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உடம்பு ரொம்பவே சோர்வா இருக்கு, எனக்கு வலுவில்லாம இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க தினமும் இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு தனி பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இன்றைய காலகட்டத்தில் சின்னவங்கன்னு இல்லாம பெரியவங்கன்னு இல்லாம யார் யாரு உங்களோட வேலைப்பளுவின் காரணமா அந்த முதுகுவலி இருந்தா கூட நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய முதுகுவலி எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே முக்கியமான விஷயம், உங்க முதுகுவலி இருக்கு அப்படின்னா நீங்க உட்கார்ந்த இடத்துல ரொம்ப நேரமா வேலை பார்க்கறது தவறான செயல் அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அப்பப்போ வேலை செய்யும் போது இடையில எழுந்து கை கால்களை ஸ்ட்ரெச் பண்றது, கழுத்தை ஸ்ட்ரெச் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி பாடியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னதான் நீங்க எக்ஸ்டர்னலா ட்ரிங்க் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை உங்களோட லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டா மட்டும்தான் முழு பலன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ட்ரிங்கோட சேர்த்து நான் சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் கிடைச்சது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா ஐபிசி ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.